முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். ஐபிசி தமிழர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று பங்குனி 20 ஏப்ரல் 3 புதன்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நல்ல வழியிலே நீங்கள் பொருளீட்டக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. வாழ்க்கையிலே எல்லோருமே பொருளீட்ட வேண்டும், தன்னுடைய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும், பிள்ளைகளை பெற்றோரை காப்பாற்ற வேண்டும், அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்றாலும் கூட பொருள் தேவை. அப்படிப்பட்ட பொருளை எப்படி ஈட்டுகின்றோம் என்பதை பொறுத்து தான் புண்ணிய பாவ கணக்கு இருக்கின்றது. நல்ல வழியிலே பிறருக்கு துரோகம் இழைக்காத, யாரையும் ஏமாற்றாத வழியிலே பொருள் ஈட்டக்கூடியவர் புண்ணியவான்கள். பதவி பூர்வ புண்ணியானம், புண்ணியம் செய்தவர்களுக்கு அப்படிப்பட்ட துறை, அப்படிப்பட்ட தொழில் அமையும். தொடர்ந்து வருமானம் வருவதற்கு உண்டான வழியையும் கூட நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். உங்களுடைய பொருளாதார ரீதியான பிரச்சனை தீரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி குபேரர். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. அது பிறருடைய வேலை, நாம் இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை அதை செய்ய வேண்டும், அப்போதுதான் நமக்கு ஊதியம் கிடைக்கும் என்ற எண்ணத்திலிருந்து விடுபட்டு இந்த பொறுப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நாளிலே பயனுள்ளதாக நாம் ஏதாவது செய்து ஆக வேண்டும். ஏதாவது செய்து நாம் சாப்பிட்டால்தான் அது நிறைவாக இருக்கும், உடலிலே ஒட்டும் என்ற எண்ணத்தோடு வேலையை செய்து பழகும்போது, அல்லது வேலை செய்யாமல் இருக்கும்போது பொழுது போகாது. அப்போது எதிர்மறை எண்ணங்கள் வரும், தீய பழக்கம் வரும், தீய நட்பு வரும். அதனால் ஒரு வேலையில் இருக்கும்போது இதிலிருந்து காப்பாற்றப்படுகிறோம் என்ற எண்ணத்தோடு வேலை செய்யும்போது கட்டாயம் உயர முடியும். இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்றத்தை தரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்களை தேடி நல்ல விஷயங்கள் வந்து சேரும். நல்ல அறிவுரை, ஆலோசனை, ஒத்துழைப்பு, பிறருடைய உதவி இதுவெல்லாம் கிடைக்கும். தனித்து இருந்து உலகத்தில் எதையும் சாதிக்க முடியாது. தவம் இருக்கலாம், ஆனால் நாம் இந்த உலகியல் தொடர்பை பெற்றுத்தான் மீதமுள்ள அனைத்தையும் செய்து கொள்ள முடியும். அதனால் இன்றைய நாளிலே கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மறுக்கக்கூடாது. ஒரு குரு, நம்முடைய தந்தை, உயர் அதிகாரி, முதலாளி, இவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் கட்டாயம் நமக்கு நன்மையாகத்தான் இருக்கும். அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்துடன் நாம் இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே நீங்கள் இதை புரிந்து கொள்வது நல்லது. நல்ல துணை, நல்ல நட்பு, நல்ல அறிவுரைகள், நேர்மறை எண்ணங்கள் இதுவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய, ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்ப சுவாமி. கடகராசி அன்பர்களே, உணவு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு இதை மற்றும் இன்றைக்கு நீங்கள் கடைபிடித்து விட்டால் போதுமானது. இது உங்களுக்கு பயனுள்ள நாளாக இருக்கும். உணவு கட்டுப்பாடு என்று சொல்லும்போது, நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவு, அது நம்முடைய உயிரை காக்கின்றது, அன்னம் பிராணத்தை காக்கின்றது என்ற எண்ணத்தோடு நாம் சாப்பிட வேண்டும். அந்த சாப்பாடு, அந்த உணவு ஆகாரம் நமக்கு கிடைப்பதற்கு இறை வணக்கம் செய்து இறைவனுக்கு நன்றி சொல்லி, அதை நமக்கு கொடுத்த அந்த உழவர்களுக்கு நன்றி சொல்லி பிறகு சாப்பிட வேண்டும். விவசாயிகளுக்கு நன்றி சொல்லி சாப்பிட வேண்டும். அப்படி உணவு கட்டுப்பாடு. அதே போல் மனக்கட்டுப்பாடு, மனதிலே நேர்மறை எண்ணம் இருக்க வேண்டும், எதிர்மறை எண்ணம் வரக்கூடாது. இதை இன்றைக்கு நீங்கள் கவனத்தில் கொண்டால் இது பயனுள்ள நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நடராஜ பெருமான். சிம்மராசி என்பர்களே, இந்நாளிலே நல்ல துணை உங்களுக்கு கிடைக்கும். அவர்களுடைய வயது நிலையை பொறுத்து பிள்ளைகளுக்கு நன்றாக படிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய நட்பு கிடைக்கும். அதே போல் உத்தியோகத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாத விஷயங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு திறமைசாலிகள், அனுபவசாலிகளோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல வரன் அமையும். திருமணமானவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்க பெறுவீர்கள். இப்படி அவரவருக்கு தேவையான ஒரு உறவு, ஒரு நட்பு, ஒரு உதவி, ஒத்துழைப்பு இதுவெல்லாம் இன்றைக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தத்தாத்திரேய சுவாமி. கன்னிராசி என்பர்களே,
கடன் தேவை இருந்தால் இன்றைக்கு நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். ஆரோக்கியம் மேம்பட வேண்டும் என்றால் இன்றைக்கு நீங்கள் பரிசோதனைகளை செய்து கொண்டு எப்படிப்பட்ட உணவு கட்டுப்பாடு, எப்படிப்பட்ட பத்தியம், மருத்துவம் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு உகந்தது, எதை கடைபிடிக்க வேண்டும், எதை இப்போது நீங்கள் நிறுத்த வேண்டும், எப்படிப்பட்ட பழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள முடியும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தன்வந்திரி பகவான். துலா ராசி என்பர்களே, இந்நாளிலே பிள்ளைகளிடத்திலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் நடந்தேறும். பிள்ளைகளை நீங்கள் இப்போது ஒழுங்குபடுத்த முடியும், அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க முடியும். நல்ல விஷயங்களை வித்தாக பிள்ளைகளுடைய மனதிலே போடும்போது அது விருட்சமாக வளரும்போது அவர்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் அது நல்லதாக இருக்கும். தீய வித்துக்கள் பிள்ளைகளுடைய மனதிலே பதியும் போது அவர்களுக்கு மட்டுமல்லாமல் இந்த சமூகத்திற்கு, உலகத்திற்கே அது கெடுதலாக முடியும். அப்படியாக பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவது, கல்வி மட்டுமே போதுமானது கிடையாது, ஒழுக்கம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை முன்னோர்கள் கதைகள் வாயிலாக பிள்ளைகளுக்கு சொன்னார்கள். இப்போது பிள்ளைகள் கதைகள் எல்லாம் விட்டுவிட்டு அவர்கள் இப்போது இருக்கக்கூடிய அறிவியல் தகவல் தொழில்நுட்ப கருவிகளை விளையாட்டு பொழுதுபோக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலிருந்து அவர்களுக்கு நல்ல கருத்துக்கள் எதுவும் கிடைப்பது கிடையாது. பிள்ளைகளை நல்வழிப்படுத்தக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர். விருச்சிக ராசி அன்பர்களே, நல்ல வீடு அமைவதற்குண்டான வாய்ப்பு இந்நாளில் இருக்கின்றது. நல்ல வாகனம் அமையும். அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய தனிமையானது விலகக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. தனிமையிலே இருக்கக்கூடியவர்கள் வயோதிகர்களாக இருந்தாலும் கூட ஏதாவது ஒரு நட்பு அவர்களுக்கு துணை கிடைத்துவிடும். வயோதிக காலத்திலே பேசுவது இன்பம் என்று கூறுவார்கள். பழைய நினைவுகளை அசை போடுவது, அந்த வயோதிக நிலையில் இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து அந்த காலத்தை பற்றி பேசுவது, இறை வழிபாடு செய்வது, ஆன்மீக யாத்திரை செய்வது, புராணங்களை படிப்பது, இதில் ஈடுபாடு இருக்கும். அப்படியாக இன்றைய நாளிலே தனித்து விடப்பட்டவர்களுக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். நீங்கள் நினைத்த மாதிரியே திட்டமிட்டபடியே காரியங்களை செய்து முடிக்க முடியும். உடன் பிறந்தவர்களுடைய உதவி தேவை என்றால் இப்போது உங்களுக்கு அது கிடைக்கும். இந்நாளிலே நீங்கள் விரும்பியது கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணர். மகர ராசி அன்பர்களே, பணவரவு திருப்தி தரும். பண பற்றாக்குறை, பண தட்டுப்பாடு அகலும். பணமின்றி நின்று போன காரியங்களை இன்றைக்கு உங்களால் செய்ய முடியும். பொருள் வரவின் காரணமாக உங்களுடைய வாக்கை காப்பாற்ற முடியும். நல்ல மதிப்பு, கௌரவம், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். கும்பராசி அன்பர்களே, நல்ல எண்ணங்கள் மனதிலே இருக்கும். நேர்மறை எண்ணம் கொண்டு ஆக்கப்பூர்வமான காரியங்களை செய்ய போகிறீர்கள். கல்வியிலே ஈடுபாடு இருக்கும். உங்களுடைய பேச்சில், உங்களுடைய செயலிலே நேர்மை இருக்கும், ஒழுக்கம் இருக்கும். அனைவரும் உங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, போற்றக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் தாயார். மீனராசி அன்பர்களே, பயனுள்ள காரியங்களை செய்வது, உங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது, பிறருக்கும் கூட நல்லது நினைப்பது, பொதுநலன் கருதி சேவைகள் செய்வது, செயல்கள் செய்வது, பிரார்த்தனை செய்வது, பிறருக்காக விட்டு கொடுப்பது, இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள் இருக்கும். பிள்ளைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்பட போகின்றது. பிள்ளைகளுக்காக நல்ல செலவுகளை செய்து மன நிறைவு அடையப் போகிறீர்கள். அதே போல் உங்களுடைய பூர்வீக தொடர்புகள் இன்றைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. இன்று நீங்கள் வழிபட வேண்டியது உங்களுடைய குலதெய்வம். இந்நாள் எல்லோரது ஏக்கமும் தீரக்கூடிய நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.